சஷ்டி விரதத்தில் இருக்கிற எல்லாரும் எதிர்பார்த்த நாள் வந்தாச்சு, சூரசம்ஹாரம். இன்னைக்கு சஷ்டி விரதத்தோட 6வது நாள். சஷ்டி விரதம் இருக்கிறதே இதுதான் முதல் தடவை. அதுவும் இல்லாம சூரசம்ஹாரம் பார்க்கறதும் இதுதான் முதல் தடவை. சூரசம்ஹாரம் பார்க்கும்போது ஒரு மூமெண்ட்டும் உடம்பெல்லாம் சிலிர்த்துருச்சு. வேல் எடுத்து அசுரனை வதம் பண்ணும்போது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் சிலிர்த்துருச்சு. எனக்கு பார்க்கும்போது அந்த டைம் முருகரோட ஃபேஸ் அந்த அளவுக்கு கோபமா இருந்தது. எனக்கு தான் அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. எனவே நல்லபடியா சூரசம்ஹாரம் பார்த்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி அப்புறம் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வீட்டு குட்டி முருகருக்கு குட்டியா அபிஷேகம் பண்ணேன். 3 அபிஷேக பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணேன். பால், விபூதியில அபிஷேகம், 1 கிளாஸ் தண்ணியில பச்சை கருப்பூரம், ஏலக்காய், ஜவ்வாது 3 கலந்து ஒரு அபிஷேகம் பண்ணேன். பாப்பா தான் அன்னைக்கு அபிஷேகம் பண்ண முருகருக்கு. சஷ்டி விரதம் இருக்கிறதுனால தினமும் காலையிலயும் மாலையிலயும் கந்தசஷ்டி கவசம் படிப்பேன். கந்தசஷ்டி கவசம் படிச்சு திருப்புகள் எதனா ஒண்ணு படிப்பேன், அவ்வளவுதான். அதே மாதிரி முருகனோட ஒரு பாட்டு வரும், அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகான்னு. இந்த பாட்டு கேட்கும் போதுல என் கண்கள்ல தண்ணி தான் வரும். இந்த பாட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டினா பாடிடுவேன். பாய்.